பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 6 மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த 6வது மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் 30 நாட்களும் ஆண்டவர் நம்மை அருமையாய் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், உபத்திரவங்களானாலும் குறைவானாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இவை எல்லாவற்றிலேயும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. குறைவிலே, உபத்திரவத்திலே, பாடுகளிலே, நெருக்கத்திலே, பிரச்சனையிலே, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே, இந்த 30வது நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நிச்சயமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் திடன் கொண்டு, ஆண்டவருக்குள்ளே நாம் திடன் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்து விட்டார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த காலை வேளையிலே நாம் முன்னேறி சொல்ல போகிறோம். ஒருவேளை இந்த 6 மாதங்களிலும் பல காரியங்களிலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், இல்லாவிட்டால் எல்லா விதமான போராட்டங்களிலும் ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறி செல்ல முடியும். உங்கள் விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறபடினாலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு எப்படி இந்த உலகத்தில் உருவானது என்று இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்படி அன்பு கூர்ந்தாராம்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார் ஆண்டவராகிய தேவன். அதனாலே தான் அன்பு இந்த பூமியிலே உண்டானது. அன்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டானது. இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருகிறது.
தேவன் நம்மேல் வைத்த அன்பு, நம்மில் அன்பு கூறுகிற அந்த தேவனுடைய அன்பு, கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்குள்ளே வெளிப்படுகிற அந்த அன்பினாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த அன்பை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 1 யோவான் 4:19 சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புதான் இந்த காலை வேளையிலே நாம் இதுவரையிலும் அனுபவித்த பலவிதமான சோதனைகளிலே ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது. பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், இவை எல்லாவற்றிலும் இந்த காலை வேளையிலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் முன்னேறி செல்ல போகிறோம். இந்த 6 மாதங்களிலும் ஒருவேளை சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இந்த காலை வேளையிலே நம்மிலே அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்படி நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளிகள். ஆகவே இந்த காலை வேளையில உரிமையோடு ஆண்டவரிடத்திலே கேட்போம், சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய், இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு அடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் முழுவதும் பலவிதமான சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வழியாக கடந்து வந்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பினாலே உங்களுக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்துகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய அன்பு எங்கள் மேலே நிறைவாயிருக்கிறபடியினாலே நிச்சயமாக நாங்கள் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஜெயத்தை நீ தரப்போகிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையில இதுவரையிலும் தவறின எல்லாவற்றையும், இதுவரையிலும் கிடைக்காத எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் ஜெயம் கொண்டவர்களாய் முன்னேறி சொல்ல நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.